ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாய் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோட விருப்பம். சாய்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று இரவு உறங்குவதற்கு முன்னாடி இந்த பதிவை ஒரு முறை கேளுங்க. இந்த பதிவில் 3 மந்திரம் சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்று ஞாயிறு இரவு, திங்கள் இரவு, செவ்வாய் இரவு, இந்த 3 நாள் இரவும் இந்த 3 மந்திரத்தை இரவு உறங்கும் போது 3 நாள் மட்டும் சொன்னாலே போதுங்க. உங்களுக்கு ஏதாவது தீராத பிரச்சனை நடக்கணும், உடனடியாக நடக்கணும்னா 3 நாட்கள் இந்த 3 மந்திரத்தை மட்டும் இரவு மட்டும் உச்சரித்து பாருங்க. உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும். ஏன்னா செவ்வாய்க்கிழமை சித்ரா பௌர்ணமி, அதுக்குள்ளே உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா 3 நாள் மட்டும் இந்த மந்திரம் சொன்னால் போதும். அதுக்கு முதல் மந்திரம் நம்ம சாய்பாவோட திருவடி மந்திரம். சாயிநாதர் திருவடியே, சம்பத்தளிக்கும் திருவடியே, நேயம் மிகுந்த திருவடியே, நினைத்ததளிக்கும் திருவடியே, தெய்வ பாபா திருவடியே, தீரம் அளிக்கும் திருவடியே, உயர்வை அளிக்கும் திருவடியே, உந்தன் அற்புத திருவடியே. இந்த மந்திரம் சொன்ன பிறகுதான் நீங்கள் சாய்பாவோட காயத்ரி மந்திரம் உச்சரிக்கணும். காயத்ரி மந்திரம்: ஓம் ஸ்ரீ சீரடி சாயி ஸ்ரீனிவாசாய வித்மகே ஷர்வ தேவாய தீமகி தந்தோ ஷர்வ பிரசோதியாத். இந்த மந்திரம் உச்சரித்த பிறகு 3வது மந்திரம் சாய்பாவோட தியான ஸ்லோகம்: பத்ரி கிராம ஷமத்புதம் இத் வாராக மாயி வாஷினம் இத் பக்தா பீஷ்டம் இதம் தேவம் ஷாயிநாதம் நமாமி. இந்த 3 மந்திரமும் மனதை ஒருநிலைப்படுத்தி சொல்லி பாருங்க. ஞாயிறு, திங்கள், செவ்வாய் இந்த 3 நாள் இரவு சொல்லுங்க. செவ்வாய் இரவு சித்ரா பௌர்ணமி அன்று உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும். நடக்காத பிரச்சனையும் நடத்தி கொடுக்கும். அவ்வளவு அற்புதம் நிறைந்த இந்த மந்திரத்தை மனதை ஒருநிலைப்படுத்தி சொன்னாலே போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல கடைப்பிடிங்கள். அப்படி நீங்கள் கடைப்பிடித்தால் உங்கள் வாழ்வில் இனி அனைத்தும் வெற்றியே.